T20 உலகக்கோப்பையில் நெதர்லாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மோதிய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவை விடாமல் துரத்தி போராடி தோல்வியடைந்துள்ளது நெதர்லாந்து அணி. டாஸ் வென்ற சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சை தேர்வு செய்தது. நெதர்லாந்துக்கு தொடக்கத்தில் சரிவு ஏற்பட்டாலும் அதிகபட்சமாக நெதர்லாந்து சார்பாக எங்கல்ஃபிரட் 40 ரன்கள் சேர்த்திருந்தார். 20 ஓவர் முடிவில் 103 ரன்கள் மட்டுமே சேர்த்த நெதர்லாந்து பிறகு வெறும் 103 ரன்களில் எளிதாக சவுத் ஆப்பிரிக்கா அதிரடி பேட்ஸ்மேன்களை வைத்து முடித்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அங்குதான் நடந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட். அதாவது ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 3 ரன்கள், டீகாக் 0 ரன்கள், மார்க்ரம் 0, ஹென்ரிக் கிளாசன் 4 ரன்கள் என சவுத் ஆப்பிரிக்காவின் பேட்டிங் மோசமாக அமைந்தது. பிறகு சவுத் ஆப்பிரிக்காவின் பேட்டிங்கில் ஸ்டப்ஸ் 33 ரன்கள், டேவிட் மில்லர் 59 ரன்கள் என மெதுவாக ஆட்டத்தை நகர்த்தி சென்று 19வது ஓவரின் 5வது பந்தில் 106 ரன்கள் சேர்த்து வெற்றியை பதிவு செய்தனர். ஏற்கனவே இதேபோல் ஸ்ரீலங்கா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மோதிய போட்டியிலும் ஸ்ரீலங்கா அடித்த 77 ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா 17வது ஓவர் வரை நகர்த்தி சென்று வெற்றியை பதிவு செய்தது. இதுபோன்ற அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி தட்டு தடுமாறுவது ஏன் என ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒன்றாக உள்ளது.